Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 4th chapter differential equations exercise 4.1ல question number 1, 2, 3 பார்க்கலாம். Question number 1, find order and degree. ஸோ ஆர்டருன்றது நம்மளோட இந்த ஒய்யை எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான். இப்போ dyனா ஃபர்ஸ்ட் ஆர்டர், டி ஸ்கொயர் ஒய்னா செகண்ட் ஆர்டர், டி கியூப் ஒய்னா தேர்ட் ஆர்டர். டிகிரின்றது இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டரோட பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதான். அதுலேயும் இப்போ டிஒய்யே 2-3 இடத்துல இருக்குன்னா அந்த பவரில் எது அதிகமான நம்பரோ அதை தான் டிகிரின்னு எடுத்துப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், அப்போ ஆர்டர் 1, அதோட பவரில் 1 இருக்குது, அப்போ டிகிரி 1. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஒய் டி கியூப், அப்போ ஆர்டர் 3, அதோட பவரில் 1 இருக்கா, அப்போ டிகிரி 1. இந்த மாதிரி ரூட் வந்தால் அதை பவர் 1/2 போடுவோமா, அப்போ அந்த 1 அப்படியே இருக்கட்டும், இந்த பை 2 இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா, அப்போ ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ டிஒய் டி ஸ்கொயர், அப்போ ஆர்டர் 2 அதோட டிகிரி 2. ஃபோர்த்து கொஸ்டின் ஆர்டர் 3 அதோட டிகிரி 1. ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்த 3 அப்படியே இருக்கட்டும், இந்த பை 2 இந்த பக்கம் வந்தால் ஹோல் ஸ்கொயர்னா ஆகிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க, ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பண்ணோன்னா இங்கே டிஒய் டி ஸ்கொயர் ஒய் டி கியூப் ஒய், அப்போ ஆர்டர் 3 அதோட பவரில் 3 இருக்குது. இந்த மாதிரி வந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணுறோம். அப்போ ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ், அப்போ ஆர்டர் 2 அதோட டிகிரி 1ன்னு வருது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது டிஎக்ஸ் இருக்குது, அப்போ 1/dy/dx, அப்புறமா இது எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா ஆர்டர் 1 அதோட பவரில் இங்கே 1 இங்கே 1 இங்கே 4, அப்போ டிகிரி 4. செகண்ட் சம், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபாலோயிங். இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ dy/dx ஈக்குவல் டு சிஎக்ஸை பண்ணால் சி, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் 0, அப்போ சிக்கு பதில் dy/dxன்னு போட்டோன்னா அவ்வளோதான். அதே போல் இங்கே பண்ணுறப்ப dy/dx இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம், அப்போ சிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xc ஸ்கொயர் ப்ளஸ் சி கியூப்னு வரும். அப்போ இதை பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா 2cxனு மைனஸ் 2c ஸ்கொயர்னு வரும். அதில் தான் 2c காமனாக எடுத்துட்டு அதை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வரோம். இப்போ நமக்கு அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, y இஸ் ஈக்குவல் டு, அதுக்கடுத்தது இங்கே சியோட வேல்யூ இருக்குல்ல, சிக்கு பதில் நான் என்ன போட போகிறேன், x minus 2y/dy/dx into x square minus 2c into x minus cன்னு வரும் இல்லையா, அதுக்கு பதில் dy/dxன்னு போடலாம் நம்ம. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வரும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்டால் டிவைட் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு சிக்கு ஆன்சர் கிடைக்குது. அந்த சியோட வேல்யூவை மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அப்போ இது யூவி மெத்தட். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், ஒய்யை பண்ணால் dy/dx ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுப்போம், எக்ஸை பண்ணால் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை பண்ணால் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y dy/dx ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா இல்லாமல் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வரும். 2 into x minus alpha plus 2 into y minus beta, y இருந்தால் dy/dx equal to r ஸ்கொயரை பண்ணால் 0, ரெண்டுத்துலையுமே 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே ஆல்ஃபா பீட்டா வருது. அப்போ மறுபடியும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே எக்ஸை பண்ணால் 1, இது கான்ஸ்டன்ட் 0. நெக்ஸ்ட்டு இது யூவி மெத்தட், அப்போ y மைனஸ் பீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு dy/dxை பண்ணால் d ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் ப்ளஸ் dy/dx அப்படியே பண்ணால் இதை பண்ணால் 1, அதாவது y1, y இருந்தாலே dy/dx போடுவோம், இங்கே ஒரு dy/dx இருக்கு. அப்போ 1 ப்ளஸ் y மைனஸ் பீட்டா d ஸ்கொயர் y ப்ளஸ் dy/dx த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இங்கே பீட்டா இருக்கும், அப்போ அதை கேன்சல் பண்ணோம். அப்போ y மைனஸ் பீட்டானா இந்த ப்ளஸ் 1 இங்கே வந்தால் -1, இங்கேருந்து dy/dx த ஹோல் ஸ்கொயரும் இந்த சைடு வந்துடும். இங்கே மல்டிப்ளையில் இருக்க d ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஓகேவா, அதுக்கடுத்தது இப்போ y மைனஸ் பீட்டா வேல்யூ கிடச்சிச்சா, இதை இந்த ஈக்குவேஷனில் இங்கே போட போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ y மைனஸ் பீட்டாக்கு பதில் இது இன்ட்டு dy/dx ஆக மொத்தம் ஆன்சர் மைனஸ் டேர்மில் வரும், அது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். இப்போ இந்த ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா y மைனஸ் பீட்டாவோட ஆன்சரை 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ இது என்னது,
எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட ஆன்சர் 1 + dy by dx ஹோல் ஸ்கொயரு dy by dx by d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் வருது. அதனால தான் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் ஒய் மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, போட்டு நமக்கு வேல்யூ வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.